அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து சக்தி பீடங்கள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த பதிவில் திருக்குற்றால யோக பீட நாயகியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். திருக்குற்றாலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அன்னை பராசக்தி தான் இந்த உலகம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தார் என்கின்ற காரணத்தினாலே இத்தலம் தரணி பீடம் என்றும் பராசக்தி பீடம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இத்திருத்தலம் பாண்டிய நாட்டு தலங்களிலே 13வது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்றது. இங்கே மூலவர்களாக திருக்குற்றாலநாதரும் குழல் வாய்மொழி பராசக்தி இவர்களுக்கு சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. எந்த ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டாலும் அந்த கோயில் அமைவதற்கு புராண வரலாறுகள் இருக்கின்றன. அதே போல இந்த தலத்திற்கும் புராண வரலாறு இருக்கிறது. நாம் முதலில் இத்தலத்திற்கான வரலாற்றை பார்க்கலாம். தக்ஷன் மகள் தாக்ஷாயினி தக்ஷன் வளர்த்த யாகத்தில் விழுந்து அவருடைய உடற்பாகங்கள் தான் பல்வேறு இடங்களில் விழுந்து சக்தி பீடங்களாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பிறவியில் இமயவானின் புத்திரியாக பார்வதி தேவி பிறந்தார். அவர் வளர்ந்த பின் சிவபெருமானை நோக்கி அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடுந்தவம் புரிந்தார். பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக 3 லோகத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அனைவருமே கலந்து கொள்வதற்காக கைலைக்கு சென்றனர். கைலை வடதிசையில் இருக்கு இல்லையா, அங்கே அனைவரும் கூடிவிட்ட காரணத்தினால் வடதிசை கொஞ்சம் தாழ்ந்தது. உலகை சமன்படுத்த வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து அவரை தெற்கு பக்கம் போகச் சொல்கின்றார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட அகத்திய முனிவர் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். ஐயனே, தென் திசையை நோக்கி நான் இப்போதே புறப்படுகின்றேன். தங்களுடைய திருமண காட்சியை தென் திசையில் எனக்கு காட்டி அருள வேண்டும் என்று கேட்டு வணங்கி நிற்கின்றார். தன்னை வணங்கி நின்ற அகத்திய முனிவரை பார்த்த சிவபெருமான் சொல்கின்றார், தென் திசையில் உள்ள பொதிகை மலைக்கு செல். அங்கே திரிகூட மலையில் எங்களுடைய திருமண கோலத்தை அங்கே நீ காணலாம் என்று சிவபெருமான் சொன்ன உடனேயே அவரை வணங்கி அகத்திய முனிவர் தென் திசையை நோக்கி புறப்படுகின்றார். திரிகூட மலைக்கு சென்ற உடனேயே உலகம் சமன்படுத்தப்பட்டது. அதாவது தென் திசைக்கு போன உடனேயே, வடதிசை தாழ்ந்து இருக்கு, தென் திசையில் அகத்திய முனிவர் சென்ற உடனேயே உலகம் சமமாக ஆனது. இந்த திரிகூட மலைதான் குற்றாலம் என்கின்ற பெயரால் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றது. அதற்கு திரு என்கின்ற அடைமொழியும் சேர்ந்து, அதாவது மரியாதையாக சேர்த்து கொண்டு திருக்குற்றாலம் என்று வழங்கப்பட்டது. திருக்குற்றாலத்திற்கு சென்று அடைந்த உடனேயே சிவபெருமானை வணங்குவதற்காக அகத்திய முனிவர் அருகிலே ஏதாவது சிவபெருமான் கோயில் இருக்கின்றதா என்று தேடுகின்றார். அங்கே எங்கேயும் சிவபெருமானுடைய கோயில் தென்படவில்லை. அருகிலே ஒரு பெருமாள் கோயில் இருந்தது. சரி, அந்த கோயிலையாவது, பெருமாள் கோயிலையும் சிவன் சிலைகள் இல்லை சிவலிங்கம் இருக்கும் இல்லையா, அதனால அங்கே போய் வழிபடலாம் அப்படின்னு பெருமாள் கோயிலுக்கு சைவ அடையாளங்களான விபூதியை தரித்து ருத்ராட்ச மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டு செல்கின்றார். அங்கே கோயில் வாயிலிலேயே சிலரால் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். இது பெருமாள் கோயில், வைணவர்கள் வரக்கூடிய இடம், ஆகையால் தாங்கள் கோயிலுக்குள் செல்ல முடியாது என்று தடுத்து நிறுத்திய காரணத்தினால் அவர் மனவேதனையுற்று அருகிலுள்ள இளஞ்சி, பக்கத்திலேயே இளஞ்சி என்ற ஊரிலே முருகப்பெருமானுடைய கோயில் இருந்தது. அங்கே போய் முறையிடுகின்றார். தன்னுடைய மனக்குமரலை எல்லாம் முருகனிடம் கொட்டி தீர்க்கின்றார். முருகன் அதை கேட்ட பின்பு அவருக்கு ஒரு ஆலோசனையை வழங்குகின்றார். நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே வைணவ வேடம் தரித்து செல்லுங்கள். அங்கே சென்ற பின்னாடி சிவபெருமானை 5 எழுத்து மந்திரம் சொல்லி வணங்குங்கள் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பிய உடனேயே அகத்திய முனிவரும் அதை பின்பற்றுகிறார். அடுத்த நாள் கோயிலுக்குள்ள போறாரு. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் சொல்கின்றார், நான் உள்ளே கருவறைக்குள்ளே சென்று பெருமாளை வணங்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், மந்திரங்கள் சொல்ல வேண்டும், ஆகையாலே கருவறையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்கன்னு அனுப்பிடுறாரு. கருவறைக்குள்
அகத்திய முனிவர் போன உடனேயே கதவை தாழிட்டு விட்டு நின்ற கோலத்தில் இருந்த பெருமாளின் தலையிலே கை வைத்து குறுகுக 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. அந்த நின்ற கோலத்தில் இருந்த பெருமாளின் சிலை அப்படியே குறுகி போய் லிங்க வடிவமாக மாறியது. அங்கே சிவபெருமானை பூஜித்து விட்டு வெளியே வருகின்றார். வெளியே சென்றிருந்த பெருமாள் வந்து பார்க்கிறாரு. நின்ற கோலத்தில் இருந்த பெருமாள் சிவலிங்கமாக மாறியதை பார்த்த உடனேயே அகத்திய முனிவரை பார்த்து தர்க்கம் பண்றாரு. ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனையே ஆச்சு. அதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது தானே. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் இப்ப பார்க்கலாம். தர்க்கம் செய்தவர்களிடம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சங்கவீதியின் தென்மேற்கு பகுதியில் வைத்து வழிபடுமாறு அகத்திய முனிவர் கூறுகின்றார். நன்னகர பெருமாள் என்கின்ற பெயரால் பெருமாள் அங்கே வணங்கப்பட்டு வருகின்றார். அதன் பின் சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமண கோலத்தை கண்டு ரசிக்கின்றார் அகத்திய முனிவர். தினம் அங்கே பூஜை செய்தார். அங்கே எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானுக்கு குற்றாலநாதர் என்கின்ற பெயரை சூட்டுகின்றார். அன்று முதல் திருக்குற்றாலநாதர் என்று சிவபெருமான் வணங்கப்பட்டு வருகின்றார். திருக்குற்றாலநாதரின் தலையிலே அகத்திய முனிவர் தன்னுடைய 5 விரல்களையும் அழுத்திய காரணத்தினால் அவருடைய 5 விரல்கள் இன்றைக்கும் திருக்குற்றாலநாதரின் தலையிலே பதிந்திருப்பதை நாம் காணலாம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. தலையை தொட்டு அழுத்தியதால் சிவபெருமானுக்கு தினமும் காலையிலே தைல அபிஷேகம் இங்கு நடைபெறுகின்றது. இளநீர், பால் மற்றும் 42 வகையான மூலிகைகளை 90 நாட்கள் வேக வைத்து அதிலே நல்லெண்ணெய் கலந்து தைலம் தயாரித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். அங்கே செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும், குறிப்பாக தலைவலி, வாதவலி, மூட்டு வலி, முதுகு வலி, இது போன்ற உடலில் எந்த பிணி இருந்தாலும் இந்த தைலத்தை பிரசாதமாக வழங்குகின்றார்கள். அந்த பிரசாதத்தை பக்தர்கள் பூசிக்கொண்டார்களேயானால் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. அதே போல தினமும் குற்றாலநாதருக்கு அர்த்தஜாம பூஜையில் குடுனி நைவேத்தியம் படைக்கப்படுகின்றது. இந்த நைவேத்தியம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, இருமல், சளி, அல்சர், இது போன்ற கொடிய நோய்கள் இறைவனின் பிரசாதத்தை உண்டு வந்தால் தீரும் என்பது ஐதீகம். அன்னை பராசக்தியை மும்மூர்த்திகளையும் படைத்திருக்கின்றாள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 மூர்த்திகளும் 3 சிகரங்களாக இந்த மலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே திரிகூட மலை என்கின்ற பெயர் ஏற்பட்டது. ஊழிக்காலங்களில் மீண்டும் உலகை படைத்து காத்து ஈசன் நிலையாக இருக்கின்ற தலம்தான் குற்றாலம். கூ என்றால் பிறவிப்பிணி, தாளம் என்றால் தீர்ப்பது. மனிதனுடைய பிறவிப்பிணியை குற்றாலநாதர் தீர்த்து வைக்கின்றார். இந்த ஆலயத்தின் தலமரம் குறும்பலா. சிவபெருமான் குறும்பலாவாகவே இங்கே வீற்றிருக்கின்றார் என்பது ஐதீகம். குறும்பலாநாதருக்கும் இங்கே தனிச்சன்னதி இருக்கின்றது. இந்த மரத்தின் சுளைகள் அனைத்துமே சிவலிங்க வடிவத்தில் இருப்பது இந்த கலியுகத்தின் அதிசயமாகவே கருதப்படுகின்றது. சுளையெல்லாம் சிவலிங்கமே என்கிறது குற்றால குறவஞ்சி. இந்த திருக்கோவிலில் இருக்கின்ற 4 வாசல்களுமே 4 வேதங்களாக விளங்குகின்றன. குற்றாலநாதர் நடுவிலே கோயில் கொண்டு விளங்குகின்றார். அவரது வலது பக்கம் குழல்வாய் மொழி அம்மையும், இடது பக்கம் பராசக்தி அம்மையின் கோயில்களும் விளங்குகின்றன.
இந்த கோயில் சங்கு வடிவத்தில் அமைந்திருக்கிறது. சிவபெருமானும் அம்மையும் பக்தர்களுக்கு கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கின்றார்கள். ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரத்து அன்று குற்றாலநாதருக்கும் அகத்திய முனிவர் இருக்கின்ற சன்னதிக்கு அருகிலே திருமணம் நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் அகத்திய முனிவருக்கு திருமண காட்சி கொடுக்கின்றார்கள். இத்தலத்திலே விநாயகர் வல்லப கணபதியாக விளங்குகின்றார். முருகன் வில்லேந்தியபடி காட்சி கொடுக்கின்றார். அவருக்கு அருகிலே வள்ளி தெய்வானை ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து கொள்ளும் வகையிலே சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்ற அந்த அருவியிலே நீராடுவது புண்ணியத்தை சேர்க்கும். அதனால்தான் பக்தர்கள் அந்த கோவிலுக்கு சென்றால் பகவானை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய அருவியிலே குளித்து வருவார்கள். இங்கே ஆடி அமாவாசையில் லட்ச தீபம் ஏற்றப்படுகின்றது. நவராத்திரியில் அன்னைக்கு 10 நாள் விழா எடுக்கப்படுகின்றது. ஐப்பசி பங்குனி மாதத்திலே பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. மார்கழி திருவாதிரை தை மகத்தில் தெப்போற்சவம் நடைபெறுகின்றது. பங்குனி உத்திரம் ஆடி அமாவாசைகளிலே 1008 தீபம் அந்த கோயில் முழுவதுமே ஏற்றி வைக்கப்பட்டு பத்ர தீபம் என்கின்ற விழா வெகு விமர்சையாக இங்கே கொண்டாடப்பட்டு வருகின்றது. தொலைந்து போன பொருளை இங்கே தனிச்சந்நிதியில் வைக்கப்பட்டிருக்கும் லிங்கத்தை வேண்டினால் கிடைத்துவிடும் என்பது ஐதீகமாக கருதப்படுகின்றது. அர்ஜுனன் சிவலிங்கத்தை வேண்டி அதை சம்புடத்திலே வைப்பது வழக்கம். அந்த சம்புடம் என்பது பெட்டி. அந்த பெட்டியை கங்கையிலே தொலைத்து விட்டான். அவர் இங்கே திருக்குற்றாலத்திலே அந்த பெட்டியை கண்டெடுத்து சிவலிங்கத்தை அதில் வைத்து பூஜை செய்து அங்கேயே வைத்துவிட்டு சென்று விட்டார். அந்த லிங்கத்திற்கு பிரகாரத்திலேயே தனிச்சன்னதி இருக்கின்றது. இந்த லிங்கத்திடம் வந்து பொருள் தொலைந்து விட்டது என்று வேண்டிக் கொண்டால் தொலைந்த பொருள் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்பட்டு வருகின்றது. இன்னும் சில பிரார்த்தனைகள் இந்த கோவிலிலே வேண்டிக் கொண்டால் நடைபெறும். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தோல் நோய், தொழுநோய் மற்றும் தலைவலி, தீராத தலைவலி, அல்சர், புற்றுநோய், முதுகுவலி, இது போன்ற எந்த வலியாக இருந்தாலும் இந்த குற்றாலநாதரிடம் குழல்வாய் மொழி அம்மை பராசக்தி அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டு அங்கே கொடுக்கப்படுகின்ற பிரசாதங்களை உண்டு வந்தால் அவர்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். இப்படி தலத்தின் பெருமை பற்றி, தலத்தில் எழுந்தருளிருக்கின்ற குற்றாலநாதர், குழல்வாய் மொழி அம்மை, பராசக்தி அம்மை இவர்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் சக்தி பீடங்கள் வரிசையில் திருக்குற்றால யோக பீட நாயகியை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கமாக நம்ம viha.online பற்றி சொல்லுவேன். புதிதாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால் யாரும் தவறாக நினைக்காதீங்க. viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். கூகுளுக்கு போயிட்டு www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் தம்ப்நெயில்லையே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது. ஆன்மீக பொருள்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், இன்னும் பல பொருள்கள் இருக்குது. போய் பாருங்கள், தரமானது. எங்களுடைய விஹா என்கின்ற பெயர் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் இருந்ததுன்னா அது எங்களுடையது கிடையாது. அதே போல் உங்களுடைய ஊரில் அல்லது நாட்டில் விஹா அப்படின்னு கடைகள் இருந்ததுன்னா அது எங்களுடைய தொடர்புடையது கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம் மற்றும் வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்களோடது தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி. நேராக பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் இருக்குது. அதை பின்தொடர்ந்து நீங்கள் கடைக்கு வரலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.